நம்மலாம் எதுக்கு பிறந்தோம் நல்லா படிச்சிருக்கோம், சம்பாதிக்க நல்ல திறமை இருக்குது, இருந்தும் இவங்களுக்கு சமைச்சு போட்டு வீட்டில் உட்காந்துருக்கோம். கேட்ஸ் லைஃப் இஸ் ஆல்வேஸ் சமையல். என்னங்க இப்போ சாப்பிட வர போறீங்களா இல்லையா? எம்மா நேரம் உங்களை கூப்பிடுறது. வரமா ஏண்டி இன்னைக்கு அதே தயிர் தொட்டுக்க போறியா? எனக்கு இது வேணாண்டி. நமுத்து போன பொரிய போட்டு சாவடிக்கிறேன். உசுரே போனாலும் சரிதான், நான் இன்னைக்கு அதை சாப்பிட மாட்டேன். எனக்கு வேணாம். வேணானா வெளியில போடா, வெளியில போய் சாப்பிட்டுக்கோ போ. சரி ரொம்ப கத்தாத, நான் போறேன். போடா. ஏங்க அங்க போகாதீங்க, அங்க தேன் கூட இருக்கு. ஆமா, அதுக்கு என்ன இப்ப? என்ன கடிச்சிருச்சிங்க. பொய் சொல்றவங்கள கடிக்குமா, முறைக்கிறவங்களையும் கடிக்குமா, கோலவிழியம்மா ராஜகாளியம்மா அதிகம் பேசினாலும் கடிக்குமா, பாளையத்தாயம்மா பங்காரு மாயம்மா முத்துமாரி அதிகம் கோபம் வந்தாலும் கடிக்குமா. அம்மா பத்ரகாளியம்மா முண்டக்கன்னியம்மா எங்கள் சன்னியம்மா. ஏண்டா கடவுள் என்னை விட என் பொண்டாட்டி எதுக்குடா அழகா படைச்சாரு? அப்பதான் உணர நீ அவ மேல பாசமா இருப்ப. அப்புறம் ஏன் அவளை அடி முட்டாளா படைச்சாரு? அதனாலதான்டா அவ ஓ மேல பாசமா இருக்கா. போப்பா, உன் தலையில நீயே மண்ணாரி போட்டுக்க. சித்தி வயிறு பயங்கரமா வலிக்குது. வயித்துல ஒண்ணும் இருக்காதுடி, அதான் வலிக்குது. சமைச்சு வச்சிருக்கேன், போய் சாப்பிடு. வயிறு நிறைஞ்சா வலி தானா போயிரும். சரி சித்தி. அடியை தலை பயங்கரமா வலிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. சித்தப்பா உன் தலையில ஒன்னும் இருக்காது, அதான் வலிக்குது. தலையில எதையாவது தூக்கி வச்சுக்க, தலை நிறைஞ்சா வலி தானா போயிடும். இந்த கிளிப்புள்ளைய கீரி பிள்ளை கிட்ட புடிச்சு குடுடா. சொல் புத்தி இல்ல சொந்த புத்தி. சித்தி என் பிறந்த நாளுக்கு நிறைய சாக்லேட்டு, கேக்கு, ஐஸ்கிரீம்லாம் வந்துச்சு. ஆனா என்னாலதான் சாப்பிடவே முடியல. ஏன்டி வயிறு சரியில்லையே? இல்ல சித்தி. நல்லா இல்லையே? தெரியல சித்தி. அப்புறம் ஏன்டி சாப்பிடல? எல்லாம் வாட்ஸ்அப்ல வந்துச்சு சித்தி. ஐயப்பா, இவ முதுகுல ரெண்டு வையப்பா. சித்தி பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா இருக்குல்ல, அவங்க பேர் என்ன? அனிதாடி. ஐயோ சித்தப்பா பாவம் சித்தி. ஏன்டி? அந்த அக்கா பேர் அனிதான்னு தெரியாம சித்தப்பா டார்லிங் டார்லிங்னு கூப்பிடுறாரு. என்னடி சொல்ற? போட்டு விட்டாடா ஜிலேபி கொண்டா. ஓடா ஓடா. அதாவது பிரச்சனைன்னு வந்தா என்ன கூப்பிடுங்க. பிரச்சனையா? யாராவது வருவாங்க சார், பணம் கொடுங்கன்னு உங்களை மிரட்டுவாங்க. அது எப்படி முடியும்? யார் வருவாங்க? வருவாங்கடா, நான் தான் வருவேன். பணம் வேணும், நான் தான் கேட்பேன். என்ன ஒரு மாதிரியா பேசுறீங்க? என்னங்க என்னம்மா? இன்னைக்கு சமைச்சிருங்க. ஏம்மா நேத்து தாம்மா நான் சமைச்சேன். இன்னைக்கு நீ சமைக்க வேண்டிய நாள். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்ல, நீ தான் சமைக்கணும். ஏங்க நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன், அதனால தான் உங்களை சமைக்க சொல்றேன். ஆமா, பெரிய வேலை செஞ்சுட்டு இருக்கா. உட்காந்து ரீல்ஸ் பாக்குறதுலாம் உங்களுக்கு ஒரு வேலை. என்னடா புலம்புற? புலம்பல, என்ன பொரியல் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ உட்காந்து பாரு. ஏங்க இங்க பணம் நிரந்தரம்ல, மனுஷங்க தான் நிரந்தரம், அது தெரியுமா உங்களுக்கு? ஓ அப்படியா? இங்க மனுஷனுக்கு தான் சாவே தவிர பணத்துக்கு சாவு இல்ல, அது தெரியுமா உனக்கு? ஏங்க 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 யாருங்க? பிருந்தா இல்லைங்களா? அவங்க வெளில போயிருக்காங்க. நீங்க? நான் பிருந்தா கூட படிச்ச ஃப்ரெண்டு. ஓ அப்படியா? வாங்க வாங்க உள்ள வந்து உட்காருங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க. உங்களுக்கு எத்தனை பசங்க? எங்களுக்கு 3 பசங்க. ஓ சூப்பர். என்ன பண்றாங்க? முத பையன் இன்ஜினியரா இருக்கான், ரெண்டாவது பையன் எலக்ட்ரிஷனா இருக்கான், ஓ மூணாவது பையன் திருடனா இருக்கான். அப்புறம் எங்க மூணாவது பையனை வீட்டுல வச்சிருக்கீங்க, துரத்த வேண்டியதானே? என்ன பண்றது, அவன் மட்டும் தான் கை நிறைய சம்பாதிக்கிறான். கொஞ்சோண்டு எனக்கு போடாமா, எனக்கு போட்டுட்டு நீ தின்னாமா. கொஞ்சம் பொறு தின்னுட்டு மீதி இருந்தா வந்து தின்னு, எங்கேயும் போயிடாது. எல்லாம் வயிற்று உள்ளதான் போக போகுது, அதுக்கப்புறம் எங்க திங்கிறது? தரமாட்டா முன்னாடி முட்டை போட்டியா? மூடிட்டு போடா. எதுக்குடி கோவமா இருக்க? இங்க வாடா கொஞ்சம். ஏன்டி இப்படி பேசுற? உன் பொண்டாட்டி பேசுறது அப்படிடா. அவ என்ன சொன்னா? ஏன்டி நீ முட்டை போட்டு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் 21 நாள் நீ அடக்காத்து குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சை நாங்க விக்கிறதுக்கு நீ முட்டைக்கு பதிலா நேரடியா குஞ்சா போட்டுடு. ஏண்டா இவன்